திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து, இன்றைக்கே பேங்க்கில் காசு போட்டால் 20,000 பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிடும். இதே நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து கட்டினா 2,00,000 ரூபா கட்டணும், உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, நான் போலீஸ்காரனாங்க. யாருங்க வாங்கினதுங்க, என்னங்க வாங்கினாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டால், டிவி வாங்கி 14,000 ரூபா, 18 வருஷம் ஆகிப்போச்சு அது வாங்கி. அதுக்கு பில்லு வீடு எல்லாமே இருக்குது, என்ஓசி என்னென்னவோ சொல்கிறாங்க. சரிங்க, வாங்கினது எங்கள் வீட்டுக்காரர் 20 வருஷமாக ஒரே நம்பர் தான் வச்சுருக்காரு. நானாவது 2 நம்பர் மாற்றிட்டேன். என்ன கேட்டுன்னு இருக்கீங்களா? நீங்கள் யாருங்கன்னா நம்ம பயங்கரமாக மிரட்டி திட்டிட்டா, நான் பயத்தில் வண்டி எடுத்துகிட்டு நான் நேராக 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுத்தா, அவங்க அந்த நம்பரை செக் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்துகிட்டு நான் சம்மன் அனுப்பிடுங்க அப்படி இப்படின்னாங்க. அதை வாட்ஸ்அப் அனுப்புங்கன்னே ஃபோன் அப்படியே வச்சுட்டாங்கங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்காக பண்ணுறவங்க நிறைய பேர் வசூல் மன்னர்கள் வராங்க, உஷாராக இருங்க. அப்புறம் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போங்க, பயப்படாதீங்க. நான்லாம் பயத்தில் ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போய், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன். உஷாராக இருங்க எல்லோரும்.